சாதாரணமாக அறுவை சிகிச்சைக்காக நோயாளிகள் வரும்போது அவர்களுக்கு ஒரு இயற்கையாகவே சில சந்தேகங்கள் ஏற்படும். சார், இது ஓப்பன் அறுவை சிகிச்சையா அல்லது லாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சையா என்று எல்லோரும் இப்பொழுது சகஜமாக கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஓப்பன் அறுவை சிகிச்சை என்பதும் ஒன்றும் தீண்டத்தகாததல்ல. அதே போல் லாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சை என்பதும் ஒரு வயிற்றை உள்ளே இருக்கும் உறுப்புகளை அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது நம்ம வயிற்றை கிழிக்காமல் அது துளை மூலமாக, சாவி துவார துளை என்று சொல்லுவோம், லாப்ரோஸ்கோப் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அது மூலமாக அந்த உள்ளே இருக்கும் அறுவை சிகிச்சை செய்வதுதான் லாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சை. இது சாதாரணமாக அப்பெண்டிக்ஸ் அல்லது ஹெர்னியா அல்லது கர்ப்பப்பை பிரச்சனைகள் அல்லது கர்ப்பப்பை கட்டி அல்லது குடல் கட்டி அல்லது பித்தப்பை கற்கள், இன்னும் இது போன்ற எத்தனையோ அறுவை சிகிச்சைகளை நாம் லாப்ரோஸ்கோப் மூலமாக செய்ய முடியும். லாப்ரோஸ்கோப் மூலமாக செய்யும் பொழுது அதில் சில நன்மை தீமைகளும் உண்டு. அது நன்மைகள் பொதுவாக சொல்ல போனால் அது பேஷண்ட்டுக்கு அதில் நம்ம வயிற்றை கிழிக்கிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணமே முதல்ல இருக்காது. ஏன்னா துளை போட்டு தான் பண்ணுறோம். அதனால வலி, ஆப்ரேஷன் பின்னர் வரக்கூடிய வலி மிகவும் கம்மியாக இருக்கும். அடுத்து ரெண்டாவது, எல்லாருமே அந்தந்த குடும்ப தலைவர்கள் அறுவை சிகிச்சை செய்யும் போது குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் ரொம்ப கவலையோடு இருப்பாங்க, எப்போ இவர் நார்மல் ஆவார் அப்படின்னு. நம்ம லாப்ரோஸ்கோப் பண்ணும்போது வலி இல்லாதனால அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதும் சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆகிடுவாங்க. மீண்டும் தங்கள் பணிக்கு செல்ல வேண்டிய அந்த வேலையும் சீக்கிரமாகவே அவர்கள் கவனிக்க முடியும். அடுத்து அந்த தழும்பு இருக்கும், ஒரு நீளமான ஒரு தழும்பு இருக்கும், அந்த தழும்புல வலி இருக்கும், அப்புறம் கனமான வேலை செய்யக்கூடாது, அடுத்து வெயிட்டு தூக்கக்கூடாது, இதை மாதிரி சில கட்டுப்பாடெல்லாம் ஓப்பன் அறுவை சிகிச்சையை விட நம்ம லாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சையில கம்மி. செலவு பார்க்க போனா அது ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்காது. சில லாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சைகள் வேணா சில யூஸ் பண்ற கருவிகள்னால கொஞ்சம் கூடுதலாக சார்ஜ் தேவைப்படலாம். பட் பேஷண்ட்டுக்கு அது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ அந்த லாப்ரோஸ்கோப் அறுவை சிகிச்சை நம்ம டிஎம்சி மருத்துவமனையில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 30 வருஷமாக செஞ்சு கொண்டு தான் இருக்கிறோம். அதற்கு எப்போ வேணாலும் நீங்கள் இந்த டிஎம்சி மருத்துவமனை நிர்வாகத்தையோ அல்லது என்னையோ நீங்கள் அணுகலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நம்பருக்கு நீங்கள் ஃபோன் செய்து எப்போ வேணாலும் அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி செய்து கொள்ளலாம்.